அவலமும் கண்ணீருமாய் காட்சி தரும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு நடுவே இன்பப் புன் முறுவல் பூத்து தாவி குதிக்கும் மான்களாய் துள்ளி விளையாடும் மீன்களாய் நியூ லைஃப் இல்லத்தின் மொட்டுக்கள் பூத்து குலுங்கினர். எல்லாருக்கும் நமஸ்காரம். 1991 இந்த நியூ லைஃப்ங்கிற ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. இது நானும் என் கணவரும் ஆரம்பித்தோம். நாங்கள் 2 பேரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார், நான் ஏஜிஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்துருந்தேன். வார கடைசியில் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணி அங்கே டிஸ்சார்ஜ் ஆன 2 பேஷண்ட்டை வேறு எந்த முதியோர் இல்லத்துலேயும் அட்மிஷன் கிடைக்காதனால இந்த இறையூருங்கிற கிராமத்தில் கொண்டு வச்சு இன்றைக்கி 142 பேர் இருக்கா. 64 குழந்தைகளும் 60 வயசானவாளும். மொட்டுக்களுக்கு இணையாய் பெரியவர்களுக்கும் வயது வித்தியாசம் பார்க்காமல் அனுசரிப்பு நிறைவு பெறும் காலங்களை இனிய நினைவுகளை கொண்டு கழிக்கின்றனர். நான் இந்த நியூ லைஃப்பில் தான் இருக்கேன். இங்கே ரொம்ப நல்லா அழகாக நடக்கிறது. பாய்ஸ் குழந்தைகளும் இருக்கா, லேடிஸும் இருக்கா. லேடிஸ் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அவ்வளோ அழகாக நிலை தோக்கத்து குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேகு, ஸ்கூல் புஸ்தகம் எல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தைகள் வந்து ரொம்ப நல்ல குழந்தைகளாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கா. இங்குள்ளவர்களுக்கு மட்டுமின்றி ஊருக்கும் பயன்படும் வகையில் பசுக்களையும் வளர்த்து வருகின்றனர். இந்த 142 பேருக்கும் வசதிகள்லாம் பண்ணி தரணுங்கிறதுனால ஒரு கோஷாலா ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் 58 பசுமாடு இருக்குது. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அவளுக்கு பால் வசதி இல்லை. கிராமத்து ஜனங்களுக்கும் அப்பப்போ பிரெஸ்ட் ஃபீடிங், மதர்ஸ் ஃபீடு இல்லைங்கிறதுனால அவளுக்கும் கொடுத்துட்டுருக்கோம். உண்ண உணவு, உடுக்க உடை ஒரு தலைமுறையோடு நின்றுவிடும் என்பதை உணர்ந்து உயர்ந்த கல்வி தந்து தலைமுறைகளை வாழ்விக்கும் வகை செய்திட நியூ லைஃப் உண்மையில் தருவது புது வாழ்க்கைத்தான். நியூ லைஃப் இல்லத்தில் இருக்கிற குழந்தைங்க அத்தனை பேரும் நாங்கள் படிக்க வச்சுன்னு இருக்கோம். ஒரு குழந்தைகிட்ட அடிஷ்னலாக நாங்கள் எதுவுமே இருக்கிறது கிடையாது. எல்லா குழந்தைங்களும் நல்லா படிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி படிக்கிறதுனால பக்கத்து வில்லேஜ் குழந்தைங்களும் எங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே எங்ககிட்ட கேட்டு வராங்க. அவங்களுக்கும் நாங்கள் படிப்பு தரோம். கம்ப்யூட்டர் கிளாஸஸ் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் கம்ப்யூட்டர் சொல்லித்தரோம். டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் சொல்லித்தரோம். அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் ஏழை குடும்பங்க தான் எங்களை வந்து நெருங்கி வந்து கேட்குறாங்க. எங்கள் குழந்தைங்கெல்லாம் படிக்க முடியல, நீங்கள் படிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதையும் நாங்கள் இங்கே செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த வில்லேஜில் வந்து என்ன எஜுகேஷன் தரணுமோ அவ்வளோ நாங்கள் இந்த ஆசிரமத்தின் மூலம் கொடுத்துட்டு இருக்கோம். தான் வளர்த்த மரத்தின் கனிகள் தனக்கு மட்டுமின்றி ஊருக்கும் பயன்பட கொடுப்பது போல் அமைந்திருக்கும் ஊரான ஏரையூர் கிராமத்துக்கும் நன்மைகள் பல செய்து வருகிறது நியூ லைஃப். அண்ட் வயசானவாளுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மூலமாக ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கா. அவள் எல்லாரையும் எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹிந்து மிஷனும் தீபம் ஹாஸ்பிட்டல்லையும் நாங்கள் வேண்டிய மருத்துவ வசதியெலாம் தரோம். இந்த கிராமத்துக்கே நாங்கள் வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இந்த நியூ லைஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த கிராமத்தில் இருக்கிற வயசானவா 450 வயசானவா இருக்கா. அவள் எல்லாருக்கும் நாங்கள் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம். ஒரு ஐடி மெயின்டைன் கார்டு கொடுத்து புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரோட ஹிஸ்ட்ரி இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்போது எல்லா வசதிகளும் எங்கள் வாழ்க்கை நியூ லைஃபால் கொடுக்க முடிகிறது. ஒப்பில்லா சேவையா மருத்துவ சேவை. மனதை காக்க இவர்கள் இருப்பது போல் உடலை காக்கும் மருத்துவத்தையும் இவர்களே தருகிறார்கள். மதத்துவம் மறந்து மருத்துவம் செய்யும் நல்ல உள்ளம் வெள்ளை உள்ளம் தானே. வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் சிவபாலமுருகன். நியூ லைஃப்பில் ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டியாக இருக்கிறேன். 1999 நியூ லைஃப் வாராந்திர மெடிக்கல் கேம்புக்கு வந்துட்டுருக்கோம். இங்கே இருக்கிற இன்மேட்டுக்கும் இதை சுற்றி உள்ள வில்லேஜுக்கும்
சேர்த்தே நாங்கள் மெடிக்கல் கேம்ப் பண்ணுறோம். இது வந்து இங்கே ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் கூட நாங்கள் கொடுக்குறோம். ஹலோ, நான் டாக்டர் வரலக்ஷ்மி, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட். இங்கே நியூ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே நியூ லைஃப்பை சுற்றி எனி மெடிக்கல் எமர்ஜென்சினா ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அதே இன்னும் அக்யூட் எமர்ஜென்சினா 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாம்பரம் போய் தான் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி எனி ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ இங்கே நியூ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து வி ஆர் அசோசியேட்டட் டாக்டர்ஸ், வி ஆர் அசோசியேட்டட் இயர். வி டூ ரெகுலர் மெடிக்கல் செக்அப் பண்ணிகிட்டு இருக்கோம், வாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த எமர்ஜென்சி 20 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியதுங்க. இங்கே உள்ள மெடிக்கல் செட்டப்பை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வி ஆர் ஹெல்பிங் நியூ லைஃப் இயர். அன்பு காட்டும் தந்தையாக சுவாமி ஐயாவும், அரவணைக்கும் தாயாக லலிதா அம்மா, கொஞ்சி விளையாடும் குழந்தைகள், நல்வழி புகட்ட பெரியவர்கள் என சொந்த வீட்டில் சுற்றித் திரிவது போல் தோன்றும் நியூ லைஃப் இல்லம். என் பேர் நீலாவதி. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்து ரொம்ப நிம்மதியாக நல்லா இருக்கிறேன். பையன் காலேஜ் படிக்கிறான், பொண்ணு 12வது படிக்குது. அவங்க வீட்டிலலாம் நம்மளுக்கு இருக்க தேவைப்படாது. எனக்கு ஒரு நேரம் விட இருக்க மாட்டேன். நானும் எனக்கு பிடிக்காது. அப்போது இங்கே தான் எனக்கு சாதனம். நான் செத்தாலும் அப்பா தான் தூக்கி போடுவாங்க. அர்த்தம் இல்லை சாமி. எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, தம்பி இல்லை, பிறப்பில்லை, இறப்பில்லை, ஆகி எப்போ எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாம் இருக்க தர்மராட்டம் நல்லா போய் சேர்ந்துருவேன். உதவும் கரங்களுக்கு நரம்புகளாக இங்கே சில பொது சேவகர்கள். இவர்கள் உள்ளதை கொடுத்து உள்ளத்தை வென்றவர்கள். உதவிகள் எப்போதும் மூளையின் கட்டளையாக இருக்காது, மனதின் வேண்டுகோளாகத்தான் இருக்கும். P.R. Rajagopalan. I'm a senior advocate practicing in Chennai. I'm closely connected with the New Life Charitable Trust in the form of an advisory member. There are several professional auditors, lawyers, and other business people involved in this charitable organization. I'm Sita Lakshmi, wife of P.R. Rajagopalan Advocate. I'm very happy and proud to be connected with the New Life Charitable Organization for the last 12-13 years. I feel if every one out of 10,000 people in our country do something like this, we will not have any orphans, we will not have any old people suffering. என் பேர் மாறன். நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறேன். நான் சமீபத்தில் இப்போ வந்து தன்வந்திரி அப்படின்னு சொல்லிட்டு முதியவர்களுக்கான ஒரு கட்டடத்தை வந்து கட்டி முடித்தோம் நியூ லைஃப்பில். இது பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப சில பேர் வந்து சிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிறதுக்காக நர்சிங் ஸ்டாஃபோட, அவங்களுக்கான பெட்டோட எல்லா வசதிகளோடையும் ஒரு தன்வந்திரி அப்படிங்கிற அந்த ஒரு பில்டிங்கை கட்டி முடித்து இப்போ ஒரு சமீப 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அதை இனாகுரேஷன் பண்ணி முடித்தோம். என்னுடைய பேர் சேதுராமன். நான் இந்த நியூ லைஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் ஒரு ட்ரஸ்டியாக இருக்கேன் கடந்த 1 வருட காலமாக. இந்த நியூ லைஃப் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருட காலங்களாக பழக்கம் இருக்கின்றன. மேலும் நிறைய இங்கே வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கனாக்கா நான் வந்து இப்போ இன்சிஸ்ட் பண்ணுறது வந்து க்ரீன் எனர்ஜி, சூரிய ஒளி மூலியமாக தேவையான எலக்ட்ரிசிட்டி மற்றும் வாட்டர் ஹீட்டர், அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நாங்கள் வந்து இங்கே எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேலும் இந்த நியூ லைஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்க தமிழ்நாட்டிலேயே 35 ஏசி, அதாவது 100% டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைச்ச மொத்தம் 5 நிறுவனங்களில் 5 தொண்டு நிறுவனங்களில் இதுவும் ஒன்றுங்கிறதில் நான் சொல்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இது மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எல்லாருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் தேவை. என்னோட பேர் சித்ரா. நான் சூரியமேட்டில் இருக்கேன். நானும் நியூ லைஃப்ல ஒரு ட்ரஸ்டி. ஆக்சுவலாக நியூ லைஃப்ல ஒரு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான் இந்த நியூ லைஃப்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஆதரவற்றோர் அப்படின்னு சொல்லி சொன்னா பார்த்தாக்கா உணவு, உடுக்க உடை அண்ட் உறங்க உறைவிடம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. ஓவர் அண்ட் அபவ் தட் ஃப்ரீ மெடிசன்ஸும் கொடுக்குறாங்க. நியூ லைஃப்பை பொறுத்தவரைக்கும் தே ஹேவ் அடாப்டட் தி என்டையர் வில்லேஜ். அதுதான் அதோடைய பிளஸ் பாயிண்ட். இந்த எல்லாத்தையுமே வந்து ஒரு பைசா கூட யாருக்கிட்டையுமே வாங்குறது இல்லை. என் பேர் கணேஷ். எனக்கு நியூ லைஃப் ஒரு 2 வருஷமா தெரியும். இங்கே வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நல்ல தரமான சாப்பாடு கிடைக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு
இது மாதிரியே ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியரை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தனியாக இருக்கும்ன்ற ஒரு ஃபீலிங்கே யாருக்குமே கிடையாது. வணக்கம், என் பேர் விஜய் கோபால தேசிகன். நான் ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வேலை செய்கிறேன். நம்ம வந்து ஆர்ஃபனேஜஸ் பார்த்துருப்போம், முதியோர் இல்லம் பார்த்துருப்போம். பட் ரெண்டும் சேர்ந்து நடத்துறதுன்றது வந்து அவ்வளோ நிறைய நீங்கள் யாரும் பார்த்துருக்கவே முடியாது. ரொம்பவே புனிதமான செயல்னு சொல்லலாம், ரெண்டும் சேர்ந்து நடத்துறது. எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனோட தொடர்பு வச்சுட்டு இருக்கிறது. பாலூட்டி வளர்த்தாலும் தாய்ப்பால் போல் வராது. அதுபோல இங்குள்ளவர்களுக்கு அத்தனை இன்பம் இருந்தும் ஆழ்மனதின் ஓரத்தில் விட்டு விட்டால் அம்மா, விரட்டி விட்டான் பிள்ளை எனும் சோகம் கண்களை கங்கையாக்கி விடுகிறது. என்னதான் அவங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாம் உதவி செஞ்சு என்னதான் பண்ணாலும், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சாலும் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு தான் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, தன்னோட சொந்த பந்தத்தோடு நம்ம போய் சேர்ந்து இருக்கக்கூடாதா, அவங்களோட நம்ம இருந்து தான் எவ்வளோ நல்லா இருக்கும், நம்ம ஏன் இங்கே தனியாக இருக்கணும் அந்த ஏக்கம் அவங்க மனசில் இருக்கிறதுனால வருங்கால சந்ததிகள் என்ன பண்ணணுன்னா, தன்னுடைய குடும்பங்கள் அப்பா அம்மா இவர்களை இனிமேற்கொண்டு இந்த மாதிரி இல்லங்களுக்கு அனுப்பாத அளவுக்கு அவர்கள் தன் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எங்களுக்கும் விருப்பம், அவங்களும் அதை விரும்பி இனிமேல் இது மாதிரி இல்லங்களுக்கு சேர்க்காமல் இருக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கணும். நியூ லைஃபோட மோட்டோ என்னென்னா, வருங்காலத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் வளர விடாத பண்ணுறதும், அவளுக்கு எத்திக்கல் வேல்யூஸ் நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவளை குரூப் பண்ணி கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அதே மாதிரி நியூ லைஃப்பில் இருக்கிற வயசானவாளும் கடைசி காலத்தில் அவள் சொந்தக்காரர்களோட சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட மோட்டோ. மக்கள் தொகை வளர வளர மக்கள் மனம் குறுக குறுக ஆசிரமங்கள் பெருகிக் கொண்டே போகிறது. நிலைமாறும் உலகில் இந்த நிலை நிலைத்தது ஏன்? எதற்காக இந்த படைப்புகள்? சுவாமி, லலிதா, நியூ லைஃப் மற்றும் அதை போன்ற ஆசிரமங்களுக்கு உதவும் நம்பிக்கை கரங்கள் என நல்லவர்கள் சிலர் இருப்பதை உலகிற்கு காட்டவா இந்த படைப்புகள்? I am AP Kumar, Chartered Accountant. இந்த நியூ லைஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் அட்வைஸராக இருக்கேன். இந்த ட்ரஸ்ட் எனக்கு வந்து 20 இயர்ஸாக தெரியும். இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின், அதே போல் வந்து இங்கே சின்சியாரிட்டி, டெடிகேஷனோட சர்வீஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இது. இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, we are not charging any amount as charges. இது எல்லாமே டொனேஷனில் நடந்துட்டுருக்கு. பட் ஹவவர் எவ்ரி மந்த் பார்த்தோம்னா 7 to 8 lakhs எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. பல மக்களுடைய நன்கொடைகள்லையும் நல்ல உள்ளங்களுடைய நன்கொடைகள்னால தான் வந்து இந்த நியூ லைஃப் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த நியூ லைஃப் வந்து இன்னும் மேலே மேலே நல்லா நடக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த கார்பஸ் வந்து நல்லபடியாக சேரணும். கார்பஸ் சேர்ந்தால் தான் தினப்படி அவங்களுடைய தேவைகள், அதாவது உணவு, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய மருத்துவ செலவுகள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ வந்து அந்த கார்பஸை பில்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இப்போது எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அரசாங்கத்துலேருந்து 35AC பர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா 100% டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ சும்மா வந்து நம்ம அந்த 140 பேரை வச்சு 120 பேர் 140 பேர் இருக்காங்கன்னா அவங்கள வந்து அவங்களுடைய தினப்படி தேவைகளை பார்க்குறதுக்கு அந்த கார்பஸ் இருந்தால் தான் அந்த நியூ லைஃப் வந்து நல்லபடியாக நடத்த முடியும். உதவும் கரங்கள் பல தன் கரங்களை கொடுத்து காப்பாற்றி இந்த நிலங்களுக்கு உரங்கள் கொடுக்குமா அல்லது உறங்கி போகுமா? உள்ளங்கள் வளர்ந்து இல்லங்கள் குறைந்து நாடு முன்னேற நாம் முன்னேற்றுவோம். வாழ வைக்கும் இல்லங்களும் வாழ வைக்கும் உள்ளங்களும் பூமியுள்ள காலம் வரை இனிதே வாழ நாம் துணை நிற்போம்.